அவுதுல்லாஹிமினஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன மீட்பு போர் 688வது நாளை எட்டியிருக்கிறது. ஏறத்தாழ 23 மாதங்கள் இந்த போரை தாக்குப்பிடிக்கின்ற தண்ணி, உணவு எதுவுமே இல்லாமல் இதை தாக்குப்பிடிக்கின்ற போராளிகள் உலக அதிசயம் என போற்றப்படுகின்றார்கள். தாக்குப்பிடிப்பது மட்டுமல்ல, திருப்பி தாக்குகிறார்கள். புதிய புதிய யுக்திகளை கொண்டு தாக்குகிறார்கள். இதற்கு உலக வல்லரசுகளின் பின்பலத்தை பெற்ற இஸ்ரேல் செய்கின்ற ஒரே வேலை அப்பாவிகளை கொலை செய்வது. நேற்று என்ன ஆயிருக்கு, ஒரு டேங்கு அப்பாவி சகோதரி ஒருத்தி தன் 3 குழந்தைகளோடு நின்று கொண்டிருந்திருக்கிறாள். அவள் மீது அப்படியே ஏற்றி கொலை செய்து விட்டார். அந்த டேங்கை பார்த்துட்டு நின்ன ஒரு போராளி, இனி என்னடா கொரில்லா வார்ஃபேர், கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கட்டும், நேர அவன் கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு, ராக்கெட்டு இதை எடுத்துக்கிட்டு நேரே வந்தான். நேரே நின்று ஒரு அடி. அந்த டேங்கில் இருந்த எல்லாரும் அழிந்தார்கள். அவன் உடலை. அதுக்கப்புறம் படங்கள் எதையும் எடுக்க ஆள் வருதான்னு பார்த்தான். ஆமாம், ரெஸ்கியூ டீம் வந்தது, அதையும் அடித்தான். ஆனால் அவன் சகிதானா என்னங்கிற செய்தியை எப்போவுமே போல அல் காசம் பிரிகேட்ஸை சேர்ந்தவன் அவன் அதை சொல்லலை. ஆக நேரடியாக அவனை கொண்டது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டை, உற்சாகத்தை இதர போராளிகளுக்கு தந்திருக்கிறது. எல்லாரும் இறங்கிட்டான் ரோட்டில். கான் யூனிஸில் 2 இடங்களில் இப்படியாக நேரடியான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஜெய்தூன் நெய்பர்ஹுட்டில் அபு மர்சில் ஏரியாவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். பல இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்திருக்கிறார்கள். அவர்கள் அழித்தவர்கள், காயம்பட்டவர்கள் எண்ணிக்கை எப்போவுமே ஹமாஸு. அவங்க வீடியோ கையில் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. இதுலேயும் சொல்லலை. ஆனால் வீடியோ இன்னொரு 2 நாட்களில் வரும் என்று தெரிகிறது. அதே போல் அல் ஃபாரூக் மாஸ்க் ஸ்ட்ரீட், அந்த பள்ளிவாசல் தெருவில் வந்தவங்களையும் தடுத்து அழித்திருக்கிறார்கள். இது பயங்கரமான ஒரு சோர்வை இஸ்ரேலிய இராணுவத்திடம் ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கிருந்து அழைத்து வரப்பட்ட ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் நேற்று தற்கொலை பண்ணிக்கிட்டான். கேட்டதுக்கு, காசாவில் என்னுடைய சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டதை, என்னோட உடன் வந்த நண்பர்கள் கொலை செய்யப்பட்டதை என்னால் தாங்கவே முடியல அப்படின்றான். நான் கொஞ்ச நாளாகவே எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது என்று சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் அவனை ஃபீல்டில் இருந்து கூப்பிட்டுருக்காங்க, ஏன்னா போய் சரண்டர் ஆகிடக்கூடாதுன்னு. இப்போ அவன் தற்கொலை செய்து கொண்டான். ஆக இந்த தற்கொலையின் எண்ணிக்கை 51 எட்டுகிறது என்பது இஸ்ரேலிய ஊடகங்களின் தகவல். அந்த தற்கொலை பண்ணுறவனை பெரும்பாலும் வெளியில் சொல்கிறதில்ல. இந்த மாதிரி ஒரு சீனியர் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இவன். அதனால இவனை வெளியில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிவிட்டார்கள். நிறைய பேர் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் தற்கொலை பண்ணுறான். நிறைய பேர் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்தது சவுத் ஆஃப் காசா சிட்டி. இப்போ இஸ்ரேல் ஒரு பிரச்சாரத்தை செய்து, காசா சிட்டியினுடைய எல்லா முனைகளில் இருந்தும் நாங்கள் காசா சிட்டிக்குள்ளால போக போகிறோம்னு. ஆனால் எந்த முனையிலையும் அவர்கள் அதிகமாக முன்னேறியதாக தெரியவில்லை. நேற்று சவுத் ஆஃப் காசா சிட்டி 4 மெர்காவா டேங்கை அல் காசம் பிரிகேட்ஸு அழிச்சிருக்கிறார்கள். கூட வந்தவனெல்லாம் ஹெலிகாப்டர், அழிந்தவர்களையும் காயம்பட்டவர்களையும் ஹெலிகாப்டர் அள்ளி சென்று கொண்டு இருக்கிறது. அடுத்தது இவன் என்ன செய்கிறான், காசா சிட்டிக்குள்ளால ஒருவித பாய்சனஸ் கேஸ் உள்ள குண்டுகளை போடுகிறான். இப்போ வான்வழி தாக்குதல் தான் அவனுக்கு காசா சிட்டிக்குள்ளால அந்த பில்டிங்கெல்லாம் இடிப்பதற்கு பயன்படுகிறது. ஒரு நாளைக்கு எத்தனை கட்டடத்தை இடித்தான், எத்தனை அப்பாவிகளை கொலை செய்தங்கிறது தான் அவனுடைய கணக்கு. அல்லாமல் ஹமாஸை அழிச்சிட்டேன், டனல்ஸை அழிச்சிட்டேன்னு சும்மா பொய்யா கூட அவனால் சொல்ல முடியலை. சரி, ஒரு கேள்வி எல்லா ஊடகங்களும் கேட்குறது, சரியா, ஹாஸ்டேஜஸை மீட்க போய் 2 வருஷமாக சண்டை போட்டுட்டு கிடக்கிறிய, இந்த ஹாஸ்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறாங்க? ஹவ் யூ லொக்கேட்டட் தம்? எங்கே இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சியா? இல்லை. இந்த டனல்ஸ் எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது தெரியுமா உனக்கு? இல்லை. டனல்ஸுக்கு மேலே கொண்டு ஆர்மியை போஸ்ட் வைக்க சொல்கிற, கீழே டனல்ஸ் இருக்குன்னு தெரியாமல், சுரங்கப்பாதை இருக்குன்னு தெரியாமல் அவன் போய் கூட அமைச்சிட்டு இருக்கான். காலையில் எழுந்திரிச்சு அப்படி சும்மா தட்டி விட்டுக்கிட்டு இவனை கையில் எடுத்துகிட்டு ஆயுதங்களையும் கையகப்படுத்திக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு பயங்கரமான நெருக்கடி. இதில் ஒரு முக்கியமான கேள்வி எல்லா இராணுவ அதிகாரிகளும் இப்போ இயால் சமீரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு.
அவர் மறைமுகமாக கேட்டிருக்காரு. தெளிவாக அந்த கேள்வி என்னன்னா, 3,60,000 பேர் இருக்கிறாங்கன்னு 688 நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இஸ்ரேலிய இராணுவத்தில். இப்போ 60,000 பேரை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நீ வந்து 15 நாளாக அறிக்கை விடுற, அரெஸ்ட் பண்ணுற, வராதவனை கொலை செய்திருவேங்கிற, இதையெல்லாம் சொல்கிற. 60,000 பேரை இன்னும் ஒன்றால் கூட்ட முடியல. செப்டம்பர் 1க்கு பிறகு தான் அதை பார்க்கணுங்கிற. அப்போ அந்த 3,00,000 பேர் என்னானா? இறந்தானா, காயம்பட்டானா, ஓடி போனவங்க கொஞ்சம் பேர் இருக்கான். தற்கொலை வந்து 52 கிட்ட தான் வருது. அது மறைக்காமல் இருந்தால் நிறைய வரும்னு சொல்கிறாங்க. ஏன் 60,000 பேரை நீ இவ்வளோ பெரிய உதவிகளோடு, பிரான்ஸு, அமெரிக்கா, இப்போ நம்ம பிரான்ஸு அமெரிக்கான்னு சொல்கிறோம், ஆங்கில நாடுன்னு சொல்லுவோம். இன்னைக்கும் துருக்கியில் இருந்தும் ஈஜிப்டில் இருந்தும் எண்ணெயும் இதர உணவுப் பொருட்களும் இஸ்ரேலுக்கு போகுதுங்கிறத நேற்று சபா நியூஸ் ஏஜென்சி சொல்லுது. வெளியில் இங்கே கண்டிச்சுக்கிட்டான். சிலர் வந்து அவங்க இறங்கி சண்டையே போட போகிறாங்கன்னு ஒரு பெரிய பில்டப்பை கொடுக்குறாங்க. ஆனால் இஸ்ரேலோட எக்ஸிஸ்டன்ஸ், இஸ்ரேல் இன்னைக்கு ஓரளவுக்காக தண்ணி குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா அது இந்த பைகளோட உதவினால் தான். இந்த முனாஃபிகளை போதுமான நேரத்தில் போராளிகள் கையாளுவார்கள். அப்போ 60,000 பேரை நீ ரெக்ரூட் பண்ண முடியல. அவன் 60,000 பேரை அங்கே கொண்டு வந்துட்டான். எங்க காசாவை சுற்றி கொண்டு வந்துட்டான். 60,000 பேரை நீ வந்து ஏற்கனவே ஒரு 80,000 பேர் இருக்கிறாங்க, நான் எல்லாரையும் அழிச்சிட்டேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு சீஸ்ஃபயரில் அவன் 1,00,000 பேரை ரெக்ரூட் பண்ணான். இப்போ நீ கொண்டு வரக்கூடிய 60,000 ரிசீவ் பண்ணதுக்கு 60,000 உனக்கிட்ட 3,00,000 என்ன ஆனது? அவங்க எப்பவுமே எங்கள்கிட்ட 4,00,000 இருக்காங்க, 5,00,000 இருக்காங்கன்னு கிளைம் பண்ணது இல்லை. அப்போ இதில் இருந்து உன்னுடைய பேர் அழிவு தெரிகிறது. இதை இன்டைரக்டாக சொல்லிட்டு இயால் சமீர் அவனுடைய கேப்டன் இருக்கார்ல, நேற்று பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார். எப்படின்னாயோ அந்த ஒரு எக்ரிமெண்ட் தான் உன் கையில் இருக்கல, சீஸ்ஃபயர் எக்ரிமெண்ட், இட் இஸ் ஆன் த டேபிள், டேக் இட் அப்படின்னு இருக்கார். இப்படி டைரக்டா ஒரு பிரைம் மினிஸ்டருங்கிற மரியாதையே இல்லாமல் பேசியிருக்காரு. நகடக்கிட்ட டேபிளில் எடுத்து கையெழுத்து போடு, யுத்தத்தை முடிய அப்படின்னு. நத்தியானுவால் ஒன்றும் சொல்ல முடியலை. இன்னும் 2 பேரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸ்டோமஸுக்கு வந்து அதையும் இதையும் சொன்னான். பென்கர் வந்தான். பென்கர் வந்து உன் ஐடியாலாம் இப்படியே இருந்துன்னா நீயும் அழிஞ்சிருவ, இஸ்ரேலையும் அழிச்சிருவேன்ட்டான் ஏஆல் சமீர். இந்த இதில் பெரிய குழப்பமாகி கடைசியில் நத்தியானு என்ன முடிவு எடுத்திருக்கான்னா, இயால் அமீரை வந்து மாத்துறது. அவன் மாற மாட்டேங்கிறான். நான் மாற முடியாது, நான் எனக்கு கீழே இருக்க படை வீரர்களை காப்பாற்ற முடியலை, காசால கொத்து கொத்தா அள்ளிட்டு வரானுவான், சூட்டில் கிடந்து சாவுறான். அதுக்கு ஒரு நிவாரணமும் இல்லை. சும்மா காசாவை பிடி, அதை பிடி, இதை பிடின்னு 2 வருஷமா யுத்தம் நடத்தி ஒரு மண்ணாகட்டியும் சாதிக்க முடியலை. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அந்த எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு போகக்கூடாதுங்கிறது அவருடைய இது. இப்போ அதனால நத்தியானு என்ன செய்யறான்னா, ஒரு சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு ஒன்றை கொண்டு வரானா. அந்த போஸ்ட் வந்து இயால் அமீருக்கு மேலே இருக்குமா. அப்போ இயால் அமீர் ஒரு இது அற்றவராக, அதிகாரமற்றவராக ஆக்குவதற்கான முயற்சி. அவர் விடமாட்டேங்கிறார். அப்படி ஒரு அதாரிட்டியை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு. இப்போ நம்ம இதை அந்த காணொலிகளை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒன்று தெரியும், இது 7ஆவதோ 8ஆவதோ தடவை டிஃபென்ஸ் மினிஸ்டரையும் மாத்துறான், சீஃப் ஆஃப் ஸ்டாஃபையும் மாத்துறான். அவன் சொல்லதை கேட்கலன்னா மாற்றிட்டு அவனுக்கு வேண்டிய ஆளை போடுவான். இவர் இயால் அமீர் அவன் போடும்போது ஆக ஓகனா. இப்போ அவர் தோல்வியை ஒத்துக்கொண்டு வெளியில வாயா காசா விட்டுன்னு சொல்லும்போது அவனுக்கு வேண்டாத ஆளாயிட்டார். இப்படி இனிமே ஒரு ஆளை போடுவான், அந்த ஆளும் சுப்ரீம் கமாண்டர்னு போடுவான். அந்த ஆளும் கொஞ்ச நாள்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வான், நீ வந்து சரண்டர் ஆயிரும் நத்தியான்கிட்ட அவனை மாற்றுவான். சரி, இப்போ நேற்று இன்னைக்கும் ஊடகங்களை ஆக்கிரமித்து கொண்டு இருப்பது நாசர் ஆஸ்பத்திரி நடந்த ஒரு பெரிய தாக்குதல். இஸ்ரேல் வந்து அங்கே தாக்கியதில் ஆஸ்பத்திரிக்குள்ளால ஆஸ்பத்திரியும் தெருவில் அப்பாவிகளையும் கொல்லுதான் உன்னுடைய வேலை. ஆஸ்பத்திரியில் நடந்த தாக்குதலில் டாக்டர்ஸு, ஸ்டாஃபு 20 பேர் மவுத்து, 5 ஜேர்னலிஸ்டுகளை அங்கே கொண்டு இருக்கான். அதில் 2 ஜேர்னலிஸ்ட்டு எல்லா இடமும் போய் தகவலை எடுத்து இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ஐசிசி கேஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறவங்க ரொம்ப டயரிங்கானவங்க. அதில் முகமது சலாம்னு ஒருத்தரை சொல்கிறாங்க, அவன் பெரிய இழப்புங்கிறாங்க. அது அல் ஜசீராவை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்போ மீதி எல்லாரும் உலகத்தில் உள்ள பல்வேறு மீடியா அவுட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பல்வேறு ஊடகங்களையும் சார்ந்தவர்கள் உலகமே கண்டிச்சு அவன் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அது ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு உயிரை காப்பாற்றாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு வாரமாக பயங்கரமாக உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலையும் இந்த ஜெனோசைடை நிறுத்தி உணவுப் பொருளை கொண்டு போ,
ஒன்று சொல்லி பயங்கர நெருக்கடியை கொடுத்து கோடிக்கணக்கான மக்கள் கூடியாகி விட்டது. ஒரு குழந்தையை கூட காப்பாற்ற முடியல. நேற்று 3 குழந்தைகளையும் ஒரு தாயாரையும் அவங்க கொண்டு போன டேங்கை வச்சு டேங்கை மேலே ஏற்றி அழிச்சிருக்கான். பொறுக்க முடியாத ஒரு இவன் வந்து கொரில்லா வார்ஃபேர் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிட்டு நான் இப்போ போய் அவனை அழிச்சிட்டு வரேன்னு வந்திருக்கான். இந்த அளவுக்கு பெரிய படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ இஸ்ரேல இவர் இயால் அமீர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? நான் அப்படி ஒரு கமாண்டே கொடுக்கல. கமாண்டை கொடுத்தது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவனை பாருங்கன்னா அவன் நத்தியானுவை கையை காட்டுறான். நத்தியானு எனக்கு தெரியாதுங்கிறான். யாரு பத்திரிகையாளை கொண்டது? ஏன்னா உலகம் முழுவதும் பெரிய கண்டனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து இங்கே வந்து இப்படியெல்லாம் அடி வாங்கிட்டு கொத்து கொத்தா பணத்தை அள்ளிட்டு போயிட்டு இருக்கேன்னா அடுத்து பணத்தை அள்ளிட்டு போகிறான். ஆனால் வந்து எய்டு சென்டரில் கொலை கண்டினியூ ஆகுது. நேற்று நுஸ்ரஸ் ஆஸ்பத்திரியில் அது அவங்க வந்து இந்த ஆஸ்பத்திரியை ரினியூ பண்ணதே எனக்கு என்னை போன்றவர்களுக்கு ஆச்சரியமாக தெரியுது. சிவா ஹாஸ்பிட்டல் தரமட்டம் ஆகிட்டு வந்தான். அதுவும் நேற்று உயிரோடு இருந்து வேலை செய்கிறது. அவங்க இந்த எய்டு சென்டரில் காயம்பட்டும் குட்டுயிரும் குலையுயிருமாக வரக்கூடியவர்கள் அவங்க தான் நேற்று வரைக்கும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆஸ்பத்திரி பெரிய அளவில் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. எப்படி மருந்து வந்தது, எப்படி இது வந்ததுன்னு தெரியல. அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி இந்த சண்டையை போடுறாங்கிறதும் மர்மமாகவே இருக்கிறது. இத்தனையும் இருந்தாலும் யுத்தத்தை அவர்கள் இன்னும் 1 வருடத்துக்கு நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அடுத்தது வெஸ்ட் பேங்க் வந்தால் ஒரு பெரிய தாக்குதலை நிபுலஸ், செரிச்சோ ஆகிய இடங்களில் நடத்தி இருக்கிறான். பாலஸ்தீன போராளிகள் திருப்பி தாக்கி இருக்கிறார்கள். செட்டிலர் வயலன்ஸே நேற்று மத்தியானம் வரைக்கும் இருந்திருக்கு. மத்தியானத்துக்கு பிறகு எவன் வந்தாலும் சுடுவோன்னு இறங்கிட்டாங்க. எங்கே போனானோன்னு தெரியல. ஆனால் நேரே ஒரு கூட்டம் அல்-அக்ஸா பள்ளிவாசலில் போய் அவங்களுடைய பூஜா புனஸ்காரங்களை நடத்தி இருக்கிறார்கள். ஹமாஸு, ஹூத்திஸு, ஈரானு ஆகிய நாடுகள் கண்டித்திருக்கிறது. நேற்று ஓஐசியில் வந்து தீர்மானம் போடுறான். அவனை ஓஐசி ஆரம்பித்ததே அல்-அக்ஸாக்கு தான். அதில் நடக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை கண்டிக்கலை. ஆனால் கிரேட்டர் இஸ்ரேல், ஏன்னா இவனாடையும் சேர்த்தது கிரேட்டர் இஸ்ரேல், அதை கண்டிச்சுட்டு எழுதி போகிறானுவான். இப்படி ஒரு கோழைகளுடைய கூடாரம் ஒன்று கூடி கூடி கலைகிறது. அடுத்தது அப்போ வெஸ்ட் பேங்கில் திருப்பி தாக்குதலை முழு அளவில் ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கும் இஸ்ரேலிய மீடியாக்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீதான் ஏன் காரணம், சும்மா இருந்த வெஸ்ட் பேங்கை கொளுத்தி புண்ணாக்கிட்ட. நடுநிலையான இராணுவ நோக்கர்களும் டிப்ளமேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ராஜாங்க அதிகாரிகளும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. காசால அவன் வந்து ஒன்று அடித்தான், சரிதான். வெஸ்ட் பேங்க்ல, ஜெருசலத்தில், ஜோர்டான் வேலையிலெல்லாம் நீ வந்து யாரும் அடிக்கலையா? நீ ஏன் போய் அங்கே ஆக்கிரமிப்பு நடத்துகிற? அதை சட்டமே போட்டு கையில் எடுப்போங்கிறிய. அப்போ உன்னுடைய புத்தி எதை காட்டுதுன்னா, ஜெனோசைட், யுத்தம். அதில் நீ இப்போ குளிர்காயனம் இதர இடங்களையும் ஒன்று அடிக்காத இடங்களையும் நீ கையில் வச்சுட்ட. உனக்கு அங்கே ஒரு அடிமை கிடைச்சான், பாலஸ்தீன் அத்தாரிட்டின்னு சொல்லி முகமது ஃபத்தா அப்பாஸ். அந்த அடிமை நீ சொல்லலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஹமாஸுக்கு எதிராக போராடுறான், ஆட்களை காட்டி தரான், இந்தந்த இளைஞர்களை தான் கைது செய்யணும்னு. இத்தனை இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீ எதுக்கு இவ்வளவு பெரிய படுகொலைகளை நிறுத்துகிற? என்ன இதுவரைக்கும் 670 பேர் இந்த வாரத்தில் மட்டும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் போராளிகள் இப்போ என்ன செய்தா? ஃபுல்லாக ஆரம்பிச்சிட்டா. இப்போ அப்பாஸ் எவனா சப்போர்ட் பண்ணுவானா? அப்பாஸுக்கு தலையை கண்ட இடத்துல அந்த மக்கள் சுடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படி அது நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா, அந்த மொத்த யுத்தத்திலையும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், சிரியாவில் உள்ள கோலான் ஹைட்ஸை ஹிஸ்புல்லா அடித்து கையகப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு ஹிஸ்புல்லா வந்து ஒரு குளத்தனமான ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு போயிட்டாங்க. இப்போ ஹிஸ்புல்லா கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆம்ச கீழே வைக்கிறதா, மேலே வைக்கிறதா, தலையில் வைக்கிறதான்னு சண்டை போட்டுட்டு கிடக்கான். அது இப்போ இந்த ஹூத்திஸை போல் இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க வேண்டிய இந்த அமைப்பு ஹெல்ப் பண்ணலை. ஆனால் சிரியாவில் அதை ஜூலானி வந்து ரஷ்யாட்ட ஒப்படைச்சான் பாருங்க. இஸ்ரேல் போய் ஜூலானிகிட்ட வேண்டாப்பா, ரஷ்யாட்ட ஒப்படைக்காத, நம்ம எக்ரிமெண்ட் போட்டுக்கிடுவோன்னு எக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன். இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் கோலான் ஹைட்ஸில் என்ன ஆயிருக்குன்னா, நான் 3 நாளாக அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், டெய்லி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கு, நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிகிறார்கள் என்று. நேற்று ஒரு பெரிய தாக்குதலை சிரியாவில் இருந்து இஸ்ரேலுக்குள்ளால நடத்தியிருக்காங்க. அது ஒரு ட்ரைனிங் பேஸு. அதில் ஒரு சீனியர் கமாண்டர் இறந்து போயிட்டான். அந்த சீனியர் கமாண்டருடைய ஜனாசாவுக்கு நத்தியானுகவே வர இருக்கிறான். ஆனால் அந்த சீனியர் கமாண்டர் எப்படிப்பட்டவன்னா, காசாவில் அப்பாவி மக்களை அநேகமாக கொலை செய்வதற்கு தொடர்ந்து காரணமாக இருந்தவன் என்பதனால் உலகம் அவனுடைய மரணத்தை கொண்டாடுகின்ற அளவுக்கு போய்விட்டது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சிரியாவில் இருந்து மிசிலு
எகிப்துக்கு இஸ்ரேலுக்குள்ளால வந்து ட்ரைனிங் பேஸில் உள்ள கமாண்டரை கொலை செய்யுது. அது பேஸ் தான், அதில் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். கமாண்டரை கொலை செய்யுது. அப்போது சிரியாவும் இந்த யுத்தத்தில் ஹூத்திஸ் போல இறங்கி விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். இதை உறுதி செய்கிறதுக்கு 1-2 நாள் இனி சிரியாவில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இருந்தாலும் இந்த தாக்குதல் பல செய்திகளை சொல்லுகிறது. அதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அந்த லாரிஜானுங்கிறவரே ஈரானுடைய சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஜெனரல் செக்ரட்டரி ஈராக்குக்கு போய் அமெரிக்க படைகளை வெளியேற்றினார். சிரியாவுக்கு போகாமலே அந்த ஏற்பாடை பண்ணிட்டாரு. அந்த ஏற்பாட்டில் ரஷ்யாவினுடைய பின்னணியில் இந்த தாக்குதல் நடக்கிறது என்று சொன்னால், ஹூத்திஸு, ரஷ்யா, சிரியா, ஈராக்கு, ஈரான் ஆகியோர் இதில் கவனம் செலுத்துகிறார்கள் என்று வந்துவிட்டது. அப்போ இப்போ பெரிய டைலமால ஜூலானி மாட்டிக்கிட்டான். இப்போ எக்ரிமெண்ட் போடுறானா, அவங்க கூட சமாதான எக்ரிமெண்ட். யாரு கூட? இஸ்ரேலு கூட. ஆனால் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை பலப்படுத்தி விட்டார்கள். இது ஈரான் பெற்ற இன்னொரு வெற்றி என சொல்லலாம். அடுத்தது, ஈஜிப்டும் டர்க்கியும் ஒரு பெரிய துரோகத்தை செய்கிறான். இப்போ ஹைஃபால நிறுத்த முடியாத கப்பல்கள் எல்லாம் எகிப்தினுடைய துறைமுகங்களிலும் துருக்கியுடைய துறைமுகங்களிலும் இருக்குது. கொண்டு நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்குறானு. எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்து விட்டு இங்கே அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறானோ, ஓஏசி மாநாட்டில் இறங்கி சாப்பிட்டுட்டும் போயிட்டு இருக்கானோ, இதுவும் நடக்கிறது. ஆக இந்த போர்க்களம் வேறொரு ட்விஸ்ட்டை தான் நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. ரஷ்யாவினோட இன்டைரக்ட் இன்வால்மெண்ட்டு, சிரியாவில் இருந்து தான் இஸ்ரேலை அழுத்தமாக தாக்க முடியும். அது ஒரு டோக்கன் தாக்குதல் நடந்திருக்கிறது. ஹூத்திஸ் மேலே பயங்கரமாக தாக்கிறங்க நாட்டு. யமனுடைய பிரசிடென்ட் பேலஸுக்கு மேலே குண்டு போட்டு போய் தாக்குதல் நடத்தியிருக்கான். கொஞ்சம் கேஷுவாலிட்டி தான் சொல்கிறாங்க. 16 கேஷுவாலிட்டி, 16 பேர் இறந்தார்கள். 96 பேர் இதுவரைக்கும் காயம்பட்டதாக சொல்கிறார்கள். உடனே திருப்பி அடிச்சிட்டான். அதே கிளஸ்டர் பாம்ஸ் பல இஸ்ரேலிய இடங்களில் குடியிருப்புகளை அது தாக்கி இருக்கிறது. இவன் இப்படியே யமனை ப்ரொவோக் பண்ணிட்டு இருந்தானா, இவனுடைய குடியிருப்புகளில் இப்போ பதுங்கக்குழியும் பாதுகாப்பு இல்லைன்னு ஆயிட்டு தெருவுக்கு வந்துட்டாங்க. இனிமே இனிஷியல் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சாப்பாடு தட்டு வச்சு தெருவா உணவு இதெல்லாம் கொடுக்க வேண்டிய நிலை வந்தாலும் வரலாம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாசிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.